தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் எப்படி இருக்கும்? உலக தமிழர்களால் சித்திரை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழாண்டின் முதல் நாளாக கருதப்படும் இந்நாளை அரசு விடுமுறை அழைத்து கொண்டாடப்படுகிறது. சித்திரை முதல் நாளன்று பெருவாரியான மக்கள் கோவில்களுக்கு சென்றும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டும் மற்றும் பல வகைகளிலும் தமிழ் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டும் ஒரு புதிய பெயரில் பிறக்கும். கடந்த ஆண்டு சோபகிருது வருடம், இந்த ஆண்டு குரோதி வருடம் பிறந்தது. சித்திரை பிறக்கும் தினத்தையே தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறோம். சித்திரை தமிழ் மாதங்களில் முதல் மாதம் என்பதால் இதை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறோம். புதிய எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் வைத்து மங்களகரமான திருநாளாக சித்திரை புது வருடம் வரவேற்கப்படுகிறது. சித்திரை முதல் நாளன்று வீடுகளில் சாணத்தால் மெழுகி செம்மண் மற்றும் மாக்கோலமிட்டு வாயிற்படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் பூசி மாவிலை தோரணம் கட்டி சித்திரை தாயை வரவேற்க மக்கள் தயாராகின்றனர். சித்திரை மாதம் பிறப்பதற்கு முதல் நாள் இரவு வீட்டில் நிலைக்கண்ணாடி முன்பாக தட்டில் பல வகையான பழங்கள், பணம், காசுகள், நகைகள் போன்றவற்றை அவரவர் விருப்பத்திற்கேற்ப வைத்து விடுவர். காலையில் துயில் நீங்கி எழும்போது அந்த தட்டின் எதிரே உள்ள கண்ணாடியில் கண் விழிப்பர். இது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனால் ஆண்டு முழுவதும் செல்வம் பெருகும் என்று நம்பப்படுகிறது. பூஜை அறைகளை அலங்கரித்து விளக்கேற்றி முக்கணிகளை இறைவனுக்கு படைத்து வழிபடுவதும், புது வருட பஞ்சாங்கம் வாங்கி பெரியோர் வாயால் பஞ்சாங்க பலனை கேட்பதும் தமிழ்நாட்டின் பல இடங்களில் இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வரும் வழக்கமாக உள்ளது. உணவு: சித்திரை மாதத்தில் சூரியன் மேச ராசியில் மிகவும் உச்சமாக பிரகாசிப்பதால் அன்றைய தினம் பானகம், நீர்மோர், பருப்பு வடை ஆகியவற்றை நைவேத்தியமாக செய்ய வேண்டும். இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு என 6 வகை கொண்ட உணவுகளை சமைத்து உண்பர். மதிய உணவில் வேப்பம்பூ பச்சடி, மாங்காய் பச்சடி, பருப்பு வடை, நீர்மோர், பருப்பு பாயாசம், மசால் வடை போன்றன இடம்பெறுதல் அவசியம். மனித வாழ்க்கை இனிப்பும் கசப்பும் கலந்தே இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டும் அம்சமாக செயல்பாடு கருதப்படுகிறது. மாலை வேளையில் உறவினர் வீடுகளுக்கு சென்று பலகாரங்களை பகிர்ந்து உண்பது நிகழும். குரோதி வருடம் எப்படி இருக்கும்? இடைக்காடர் சித்தர் இயற்றிய தனது நூலான 60 வருட வெண்பா என்ற நூலில் குரோதி வருடம் பற்றி உள்ள பாடல் பின்வருமாறு. குரோதி வருட பலன்: கோர குரோதி தனிற்கொள்ளி மிகுங் கல்லறினால் பாரிற் சனங்கள் பயமடைவார். கார்மிக்க அற்பமழை பெய்யுமே, மக்கங்குறையுமே, சொற்விலையுண்டனவே சொல். விளக்கம்: குரோதி வருடம் நன்மைகள் குறைந்த வருடமாக அமையும். பொருள் திருட்டுக்கள் மற்றும் எதிர்பாராத அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கும். எதுவும் அறியாத பாமர மக்கள் நயவஞ்சகர்களாலும் திருடர்களாலும் பாதிக்கப்படுவார்கள். மழை சொற்பமாக பெய்யும். அதனால் பயிர் விளைச்சல் மிகவும் குறைவாக இருக்கும். அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகமாகும். பலன்கள்: பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் ஏற்படும். வாகனத்துறையில் பல புதிய மாற்றங்கள் உண்டாகும். ஆண் குழந்தைகளின் ஜனனம் அதிகமாகும். தடைப்பட்ட சுப காரியங்கள் நடைபெறும். குடும்ப பிரிவினைகள் மற்றும் விவாகரத்து வழக்குகள் குறையும். ஆன்மீக பணிகளில் உள்ளவர்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும். இணையம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றமும் நூதன மோசடிகளும் நடைபெறும். தரமில்லாத பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்கும். மின்சார பற்றாக்குறையும் விலையேற்றமும் உண்டாகும். மறைமுகமான வருமானங்கள் அதிகரிக்கும். தொழில்துறைகளில் நிதி முடக்கம் உண்டாகும். குப்பைகளால் புதிய தொற்றுக்கள் அதிகரிக்கும். பாலியல் குற்றமும் கலப்பு மனமும் அதிகமாக நடைபெறும். இராணுவ வலிமை மேம்படும். விமான சேர்க்கை உண்டாகும்.